வெல்கம் டு ஆல். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் போர்டு 10th அல்ஜிப்ராவில் கிராஃப் பற்றி பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க? வர்ஷிகா ட்ரா 6 சர்க்கிள், 6 சர்க்கிள் வரைகிறாங்க வித் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ட்ரா எ கிராஃப் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டயாமீட்டர் அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க? கிராஃப் வரைய சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கிராஃபை பயன்படுத்தி ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் when its diameter is 6 cm கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கிராஃப் வரையலாமா? கிராஃப் வரைகிற டேட்டா எல்லாமே இருக்குது. நம்ம எக்ஸ் ஆக்ஸில் டயாமீட்டர் எடுத்துக்கணும், ஒய் ஆக்ஸில் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும். எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ளஸ் இருக்கிற ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் இருந்தால் போதும், மற்றெல்லாம் தேவையில்லை. ப்ளஸ் மைனஸோ மைனஸ் ப்ளஸோ மைனஸ் மைனஸோ தேவையில்லை. டேட்டாஸ் எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இப்படி வரைஞ்சிக்கலாம். X axis X dash, Y axis Y dash. சரிங்களா? எக்ஸில் என்ன வேலையும் தேவைப்படுது? 1 2 3 4 5 தான் தேவைப்படுது. ஆனால் ஒய்யில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 15 வரைக்கும் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ நம்ம 1 2 3ன்னு 15 வரைக்கும் போடணும். இல்லைன்னா 2 4 6 8 கூட எடுத்துக்கலாம் நமக்கு. இப்போ 2 4 6ன்னு எடுத்தோம்னா நடுவில் இருக்கிற 1 1 1 வரும் நமக்கு. அப்போ 0.4 0.5 போகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 2வாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 15 நம்பருக்கு போகிற மாதிரி போட்டுருங்க. நீங்கள் கிராஃபில் போடும்போது கரெக்டாக மேலே 15 நம்பர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நாம் இங்கே அப்ராக்சிமேட்டாக போட போகிறோம். நீங்கள் கிராஃப் ஷீட்டில் போடும்போது அக்யூரேட்டாக வடிச்சிடும். சரி, 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 1க்கு 3.1, 1க்கு நேராக 3க்கு அப்புறம் நம்ம 10 லைன்ஸ் இருக்கும். 3.1 போடணும். 1க்கு நேரம் என்ன பண்ணணும்? 3.1 1, 3.1 இந்த பாயிண்ட். அடுத்தது 2 6.2 2 6.2 6.2 இங்கே வரும். 2, 6.2 6.2னா 6க்கு அப்புறம் 10 லைனில் அதில் 2 லைனில் போட்டிருக்கணும். 3, 9.3 3, 9.3 3, 9.3 4, 12.4 4, 12.4 5, 15.5 5, 15.5 15க்கு மேலே அந்த பாதியில். சரிங்களா? இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். நம்ம ரஃபாக போட்டிருக்கிறோம், நீங்கள் கிராஃபில் போடுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அக்யூரேட்டாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும் நமக்கு? இப்படி வரும். சரிங்களா? நமக்கு கிராஃபில் போடும்போது அக்யூரேட்டாக ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த 5 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது கிராஃப் போட்டாச்சு. இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். எனது எக்ஸ் ஆக்சிஸில் 1 centimeter is equal to 1 unit is equal to 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit எடுத்துருக்கிறோம். நம்ம சப்போஸ் 2 நாள் 2 நாள்னு போட்டுக்கலாம் நமக்கு. சரிங்களா? இப்போ இது நம்ம தியரி சரி என்ன எழுதணும்? இது கிராஃப் போட்டாச்சு. இந்த சைடு என்ன எழுதணும் அப்படின்னா, இது என்ன வேரியேஷன் முதல்ல பார்க்கணும். நமக்கு 2 வகையான வேரியேஷன் இருக்குது, டைரக்ட் வேரியேஷனு, இன்டைரக்ட் வேரியேஷனு. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆனாலோ, எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் டிக்ரீஸ் ஆனாலோ அதை என்ன சொல்லுவாங்க? டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. இல்லை எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் டிக்ரீஸ் ஆகுது, எக்ஸ் டிக்ரீஸ் ஆகும் ஒய் இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட்டாக தான் என்ன சொல்லுவாங்க? அதை இன்டைரக்ட் வேரியேஷன். இதில் பாருங்கள், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் எனக்கு என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம நேச்சுரலாக பாருங்கள், சைஸ் சர்க்கிளோட சைஸ் பெருசாக சர்க்கம்பரம் 2 பேருக்கும் பெருசாகிட்டே இருக்கும். அப்போ டைரக்ட் வேரியேஷனு. அப்போ
when x increases, y also increases. Therefore, it is direct variation. Direct variation na y is equal to kx னு போடணும். ஏன்? அதாவது நம்ம பிசிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். டைரக்ட் வேரியபிள்னு வச்சுக்கலாம். இப்போ yயும் xம் டைரக்ட் வேரியேஷனா இப்படி போடுவாங்க. y is directly variable with directly variation with x. அப்போ y proportional to x னு போடுவாங்க. ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோமா? அதுதான் நமக்கு என்னது? k. kங்கிறது என்னது? proportionality constant. இது டைரக்ட் வேரியேஷனா. இன்டைரக்ட் வேரியேஷன்னா y ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போட்டு 1/x னு போடணும். அப்போ ஈக்குவல் டு போட்டால் k போட்டோம்னா என்ன கிடைக்கும்? y is equal to k/x கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த x கீழே மேலே போச்சுன்னா xy is equal to k ன்னு எடுத்துக்கணும். இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா y ப்ரொபோர்ஷனல் டு 1/x ஈக்குவல் டு போட்டால் k/x. இந்த xக்கு போச்சுன்னா xy is equal to k. என்ன ஈக்குவேஷன் பயன்படுத்துவோம்? xy is equal to k ன்னு பயன்படுத்துவோம். சரி, ஓகே. இது டைரக்ட் வேரியேஷன். இப்படி எழுதிட்டு இந்த கேவை கண்டுபிடிங்க. எப்படி போடுவீங்க? கே இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த எக்ஸ் கேல போமா y/x. இப்போ y ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாருங்களேன். 3.1/1 இஸ் ஈக்குவல் டு 6.2/2, 9.3/3, 12.4/4 இஸ் ஈக்குவல் டு 15.5/5. எல்லா வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். எவ்வளோ இருக்கு நமக்கு? 3.1. எது ஈஸியாக டிவைட் பண்ணி பார்த்துக்குங்க. 1/3 எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு 3.1 தான் கிடைக்கும். அப்போ கேவல் எவ்வளவு நமக்கு? 3.1. சரிங்களா? இதைத்தான் நான் மென்ஷன் பண்ணணும். என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷனு, அதை வச்சுட்டு கேவை கண்டுபிடிச்சு எழுதிடணும். சரிங்களா? டவுட் இருக்கலாம். அது கேவை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு கேவல் எவ்வளவு? 3.1. 3.1x. இது என்னது? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு 3.1x. சரிங்களா? இவங்க என்ன அடுத்து கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் when its diameter is 6. எங்க டயாமீட்டர் இங்க நம்ம மென்ஷன் பண்ணாம விட்டுருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கிட்டோம்? டயாமீட்டருங்களா? அப்ப இந்த இடத்துல டயாமீட்டர் எதுல? இன் சென்டிமீட்டர். டயாமீட்டர் இன் சென்டிமீட்டர். இங்க என்ன எழுதி இருக்கிறோம்? சர்க்கம்ஃபரன்ஸ். இன் சென்டிமீட்டர். அப்ப டயாமீட்டர் 6 இருக்கும் பொழுது, இப்போ நம்ம இங்க 6 போறோம்னு வச்சுக்கோங்க. 6 இருக்கும்போது லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த லைன் இடிக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நேரம் கிடைக்கும் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் கிராஃபில் அக்யூரேட்டாக போட்டோம்னா இந்த லைன் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இடிக்கும். இடிக்கிற இன்டர்செப்ட் பாயிண்ட் நேரம் இங்கே என்ன பண்ணலாம்? ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம் என்ன வருங்கிறது. இப்போ என்னது? டயாமீட்டர் 6ங்களா? டயாமீட்டர் எக்ஸ் 6ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்குன்னு பாருங்க. y is equal to 3.1 into 6. அப்போ 18.6 வரும். அப்போ இதில் எங்கே இடிக்கும் நமக்கு? 18.6ல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கே 16, இங்கே 17, இங்கே 18 மேலே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 6க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சு கரெக்டாக கொண்டு போனோம்னா இந்த லைன் இடிக்கிற பாயிண்ட்டு இங்கே கனெக்ட் பண்ண நமக்கு 18.6 நேரம் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு அங்கே கிடைக்கிற ஆன்சர் இங்கே கிடைக்கிற ஆன்சர் சேமாக இருக்கணும். சரிங்களா? இங்கே மீட் பண்ணுற கிடைக்கும் நமக்கு 18.6 இருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.48. A bus is traveling at a uniform speed of 50 km/h. Draw the distance time graph. சரி, நாம் தான் கிராஃப் போடணும். டேபிள் நாமளே போட வேண்டியதான். அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன? How far will it travel in 90 minutes? The time required to cover a distance of 300 km from the graph. சரி, நம்ம டேபிள் போடலாமா? என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 ஹவரில் 50 கிலோமீட்டர், அதாவது 50 கிலோமீட்டர் பர் கார். 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர். அப்போ 2 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர், 3 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர். அது மாதிரி நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். டேபிள் போடலாம். அப்போ டைம் முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் எதில் போட்டுக்கலாம்? டைம் இன்
ஹாரில் போட்டுக்கலாமா? இன் ஹார். அடுத்தது டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். சரிங்களா? ஒரு 5 டேட்டா போட்டுக்கலாம். 1 2 3 4 5. 1 ஹவரில் 50 கிலோமீட்டர், 2 ஹவரில் 100 கிலோமீட்டர், 3 ஹவரில் 150, 4 ஹவரில் 200, 5 ஹவரில் 250 கிலோமீட்டர் போவாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ட்ரா த கிராஃப். கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்களா? எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் போட்டால் போதும். x axis, x dash, y axis, y dash. சரிங்களா? என்ன எழுதுவோம்? x axisல 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? 1 ஹவர்னு வச்சுக்கலாம். y axisல 1 சென்டிமீட்டருங்கிறது 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். x axisல 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர். y axisல 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இது 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 150, 200, 250, 300. இங்கே 1 2 3 4 5. ஓகே. 150, 1ல 50, 200, 2ல 100, 3 150, 3 150, 4 200, 4க்கு 200, 5க்கு 250, 5க்கு 250. இதை ஜாயின் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். 0க்கு 0 தான் இருக்கும். ஓகே. சரிங்களா? இப்போ அதை நமக்கு கிராஃபை ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இது என்ன வேரியேஷனு? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. when x increases y also increases, therefore it is a direct variation. direct variation. அப்போ என்ன போடுவோம்? y proportional to x is equal to kx. அப்போ k is equal to y by x. அந்த k-வை கேட்டிருக்காங்க. y by xங்களா? y என்னது? 50 by 1 is equal to 100 by 2 is equal to 150 by 3 is equal to 200 by 4 is equal to 250 by 5 is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 50. therefore k is equal to 50. ஈக்குவேஷன் கிடைக்கும் y is equal to 50x. கிளியருங்களா? ஓகே. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? how far will it travel in 90 minutes? 90 minutes எத்தனை ஹவர்? 60 minutes 1 hour, 30 minutes half an hour, 1.5 hour. அப்போ 1 2 இடையில 1.5 hour. இதுக்கு நேரம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த பாயிண்ட்ல அக்யூரேட்டாக கிடைக்கும். நமக்கு தெரியலையே, அதை கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு 90 மினிட்ஸ்னா 1.5 ஹவருங்களா? 1.5 ஹவர்னா 3/2 அர்த்தம் நமக்கு. இங்கே அப்ளை பண்ணுங்க. எது 3/2? டைம் 3/2, டைம் எக்ஸ்எக்ஸ். இங்கே 3/2 போட்டோம்னா 50 × 3/2, 2 அடித்தோம்னா 25 × 75. இப்போ கரெக்டாக நமக்குங்க 75ல் கிடைக்கும். அப்போ 1.5 ஹார்ஸில் 90 மினிட்ஸில் இட் ரீச் 75 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஐ மீன் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் கே கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஒன்று 90 மினிட்ஸில். அப்போ எவ்வளோ ட்ராவல் பண்ணாங்க? 75 கிலோமீட்டர். 75 கிலோமீட்டர் ட்ராவல்டு இன் 90 மினிட்ஸ்
இதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் 90 minutes. Third one, the time required to cover a distance of 300 kilometer. 300 kilometer இந்த லைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 300 கிலோமீட்டருக்கு நேராக போட்டோம்னா இங்கே என்ன வரும், நமக்கு 6க்கு நேராக வரும். சரிங்களா? அப்போ 3 கிராஃபில் போடும்போது என்ன 300 கிலோமீட்டருக்கு எவ்வளோ இருக்குது, 6 hours. என்ன இப்போ கேட்டிருக்காங்க, டைம் ரெக்வயர்டு ஃபார் கவர் 300 கிலோமீட்டருங்களா? இப்போ 6 hours required to cover a 300 kilometer. 6 hours required to cover a 300 kilometer. கிளியருங்களா? செக் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன போட போகிறேன், கிலோமீட்டர் 6, கிலோமீட்டர் என்னது ஒய்ங்களா? ஒய்க்கு நான் 6 போட்டேன்னா எக்ஸ் என்ன கிடைக்குன்னு கண்டுபிடிக்கும். நமக்கு என்ன வரும், நமக்கு சாரி 300 கிலோமீட்டருங்களா? இங்கே 300 அப்ளை பண்ண, ஒய்க்கு 300 போடுங்க, 50 டிவைடாக போகும். 300/50 என்ன கிடைக்கும், நமக்கு 6 hours கிடைச்சிடும். கிளியருங்களா? கிராஃபில் தான் போடணும், நம்ம போகிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், போட்டு இதில் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த கிராஃப் நம்ம என்ன பண்ணால் அதை மென்ஷன் பண்ணால் மட்டும் பாருங்க. கீழே என்னது டைம், இங்கே டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர். டைம் இன் ஹார்ஸ், டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A company initially started with 40 workers to complete the work by 150 days. Later it decided to fasten up the work, increasing the number of workers as shown below. Number of workers கொடுத்துருக்காங்க 40, 50, 60, 75 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் டேஸ் குறைஞ்சிட்டே போகுது. பார்த்தாலே தெரியுது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ். பார்த்தாலும் நமக்கு ஜென்ரலாக நம்ம டே டு லைஃப் தெரியும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்க அந்த ஒர்க்கை பண்ணக்கூடிய டைம் என்ன நமக்கு குறைஞ்சிட்டே போகணும். நமக்கு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட முடியும். அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் ஒர்க் என்ன நமக்கு குறைஞ்சிட்டே போகுது. அப்போ என்ன வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். கிராஃப் தி அபவ் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் வேரியேஷன். பார்த்தாலே தெரியுது நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன். கிராஃப் பார்த்தோன்னா டைரக்ட் வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், இன்டைரக்ட் வேரியேஷன் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும் கிராஃப். இன்னும் சில சொல்ல போனால் அது பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். டைரக்ட் வேரியேஷன் ஸ்லோப்பில் இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும், இது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். கிராஃப் வரைஞ்சிடலாங்களா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ். ஒர்க்கர் எக்ஸ் ஆக்ஸில் எடுத்துக்கணும். எக்ஸு, எக்ஸ் டேஸு, ஒய் டேஸு, ஒய். எக்ஸில் என்ன எடுத்துக்கணும் நம்ம, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஒய்யில் நம்பர் ஆஃப் டேஸ். என்ன பண்ணிக்கலாம், இங்கே 10 எடுத்துக்கலாம், இங்கே 20 எடுத்துக்கலாம். சரிங்களா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. சரிங்களா? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஏன்னா 75 தேவைப்படுது. ஓகே, இங்கே 20 எடுத்துக்கலாம். டுவெண்ட்டி, 40, 60, 80, 100, 120, 140, 160. என்ன இங்கே யூனிட் எழுதுவோம் நம்ம, எக்ஸ் ஆக்சிஸ் 1 யூனிட், 1 centimeter is equal to 10 units. Y axis 1 centimeter is equal to 20 units. Compulsory unit எழுதிடணும். X axis Y axis மென்ஷன் பண்ணிருங்க. 40க்கு 150, 40க்கு 150, 150 இங்க இருக்குங்களா, 40 இங்க இருக்குது,
40, 150. நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது நேரம் அப்படி தான் தெரியுது, கிராஃபில் போட்டால் கிளியராக தெரியும். சரிங்களா? 50க்கு 120, 50க்கு 120, 50க்கு 120, 50, 120. அடுத்தது 60க்கு 100, 60க்கு 100, 60க்கு நேராக 100, 60, 100. 75க்கு 80, 75 இங்கே நடுவில் இருக்கும், 75க்கு 80, 75க்கு 80. இதை ஜாயின் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இது நெகட்டிவ் ஸ்லோப்பில் கிடைக்குது. சரிங்களா? கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வேரியேஷன். என்ன வேரியேஷன் இது? இன்டைரக்ட் வேரியேஷன். என்ன மென்ஷன் பண்ணணும்? எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் டிக்ரீஸ் ஆகுது. when x increases, y decreases, therefore it is indirect variation. கிளியருங்களா? அடுத்து என்ன கேட்டுக்கோங்க? from the graph find the number of days required to complete work if the company decide to opt for 120 workers. சரி, ஓகே. இப்போ முதல்ல இதுக்கு நம்ம தேவையான கே கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா நம்ம கிராஃபில் போகிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் வேணும். இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ்னு வரும். ஏன்னா ஒய் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னா ஒய் ஈக்குவல் டு 1, ஒய் ப்ரொபோர்ஷனல் டு 1/xன்னு போடுவோம். ஈக்குவல் போடும்போது கான்ஸ்டன்ட் கே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? கே இஸ் ஈக்குவல் டு ஒய்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. என்ன கிடைக்கும் நமக்கு? கே இஸ் ஈக்குவல் டு ஒய்எக்ஸு. அப்போ கே கண்டுபிடிக்கலாமா? கே இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸு, 150 இன்ட்டு 40. இது இதுக்குள்ள இருக்கும் 120 இன்ட்டு 50, 100 இன்ட்டு 60, 80 இன்ட்டு 75. இதெல்லாம் செக் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன நமக்கு 6000. எப்படி போடலாம் கிடையாது? கே இஸ் ஈக்குவல் டு 6000. அப்போ என்ன நமக்கு எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6000. இது அந்த ஈக்குவேஷன். சரிங்களா? கிராஃபில் நம்பர் ஆஃப் ரெக்வயர்மெண்ட் கம்ப்ளீட் எவ்வளோ டேஸ் தேவை? 120 ஒர்க்கருக்கு, 120 ஒர்க்கர்ஸ். இதில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், இதில் நம்ம போட முடியல. 120க்கு நேராக லைனை ஜாயின் பண்ணோம்னா இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்னு கேட்குறாங்க. இதில் செக் பண்ணி பாருங்களே. நம்பர் ஆஃப் ஒர்க்கர் அளவு 120, எக்ஸில் 120 போட்டோன்னா இந்த 120 டிவைடாக போகுமா? என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6000 பை 120. ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சலு. 6 அடித்தோம்னா 2 டைம், இங்கே 100, 12 அடித்தா 550. அப்போ 120 ஒர்க்கர்ஸ் இருந்தால் 50 டேஸில் முடிக்கலாம். இங்கே நீங்கள் 120 நேரம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்கே இடிக்கும்? நமக்கு 50க்கு நேரம் இடிக்கும். அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே 120க்கு இடிக்கும். சொல்கிற புரிஞ்சுங்களா? இங்கே இதில் நமக்கு 50க்கு வந்து இடிக்கும். அதே அடுத்து கேட்டிருக்காங்க, இஃப் த ஒர்க் ஹேஸ் டு பி டன் கம்ப்ளீட் 200 டேஸ். எவ்வளோ டேஸில்? 200 டேஸில். இங்கே 160ங்களா? 180, 200. 200க்கு இங்கே லைனை போட்டிங்கன்னா இங்கே இடித்து எத்தனை ஒர்க்கர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எது 200? ஒய் 200. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 பை ஒய். 2 கேன்சலு. 12 அடித்தோம்னா 30. அப்போ ஏன்னா நமக்கு 30க்கு நேராக இப்போ இடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இடிக்கிற லைனு இப்படி இடிக்கும். இங்கே 200 இருக்கும்போது எனக்கு நமக்கு 30 கிடைக்கும். அப்போ ரெண்டுக்கு என்ன ஆன்சர் எடுத்து எழுதணும்? செகண்ட் ஒன். எவ்வளோ டேஸு? ஃபார் 120 ஒர்க்கர்ஸுக்கு எத்தனை வந்துச்சு? 50 டேஸ் ரெக்வயர்டு. 50 டேஸ் ரெக்வயர்டு ஃபார் 120 ஒர்க்கர்ஸ். தேர்ட் ஒன் என்ன கிடைக்கும் நமக்கு? 200 டேஸ்க்கு 30 ஒர்க்கர்ஸ். 30 ஒர்க்கர்ஸ் required for 200 days complete பண்ணுறது. for required to complete work in 120
200 days. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Nishant is the winner in a marathon race of 12 km distance. He ran at the uniform speed of 12 km per hour and reached the destination in 1 hour. He was followed by யார் பின்னாடி வருவாங்க? ஆராதனா, ஜெயந்த், சத்யா and ஸ்வேதா with their respective speed of 6 km per hour, 4 km per hour, 3 km per hour, 2 km per hour. And they covered distance 2 hours, 3 hours, 4 hours, 6 hours respectively. சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ட்ரா த ஸ்பீடு டைம் கிராஃப், யூஸ் இட், ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கௌஷிக் வித் திஸ் ஸ்பீட் ஆஃப் த 2.4 km per hour. இந்த ஸ்பீடில் போச்சுன்னா எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போடலாம். நமக்கு என்ன போடலாம்? மேலே ஸ்பீட் டைமிங்களா, டைம் மேலே கீழே ஸ்பீடு இன் ஹார்ஸு, ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹார். எவ்வளோ கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். நமக்கு டைம் என்னது, 1 ஹவரில் எவ்வளோ ஸ்பீடு, 12 km per hour 1 ஹவரில் போகிறதுக்கு. அதே மாதிரி 2 ஹார்ஸுக்கு 6 km, 3 ஹார்ஸுக்கு 4 km, 4 ஹார்ஸுக்கு 6 km per hour. 2 ஹார்ஸில் முடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு, 6 km per hour. 3 ஹார்ஸில் முடிக்கிறவங்களுக்கு 4 km per hour ஸ்பீடு. 6 ஹவர்ஸில் முடிக்கிறவங்களுக்கு 3 km per hour. சரிங்களா? டூ 3 4 புள்ளிட்டுக்குங்க. 1 ஹாருக்கு 12, 2 ஹாருக்கு 6, 3 ஹாருக்கு 4, 4 ஹாருக்கு 3, 6 ஹாருக்குங்க 2 km per hour. ஓகேங்களா? 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுறவங்களோட ஸ்பீடு, 2 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுறவங்களோட ஸ்பீடு, 3 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுறோட ஸ்பீடு, 4 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுறோட ஸ்பீடு, 6 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுடைய ஸ்பீடு. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகுது நமக்கு. when time increased, speed will decreased. இல்லை, when speed decreased, time will increased. ரெண்டு ஒன்று தான். நம்ம டைம் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சி போகும். நமக்கு ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகணும், டைம் நமக்கு அதிகமாக எடுத்துக்கலாம். அப்போ என்னது, இட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாமா? கிராஃப் பிளாட் பண்ணிட்டு சரி முதல்ல அந்த கேவலம் கிராஃப் எழுதிடலாம். என்ன வரும், இன்டைரக்ட் வேரியேஷன்னா y is equal to k by x, k is equal to yx, xy yx ரெண்டு ஒன்று தான். அப்போ k is equal to xy, நம்ம xy மென்ஷன் பண்ணிக்கலாம், yx போட்டு xy. அப்போ என்ன வரும், 1 into 12, 6 into 2 into 6, 3 into 4, 4 into 3, 6 into 2, எல்லாமே கிடைக்கும் நமக்கு 12. அப்போ k is equal to 12. அப்போ ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு xy is equal to 12. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாமா? x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், y dash, x dash. x ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், நம்ம டைம் எடுத்துருக்குறோம். நம்ம மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லை, நம்ம டைம் y ஆக்சிஸ் ஸ்பீட் x ஆக்சிஸில் எடுத்துருக்கலாம். சரிங்களா? டைம் x ஆக்சிஸில், y ஆக்சிஸில் ஸ்பீடு எடுத்துருக்குறோம், கிலோமீட்டர் பர் ஹார். இங்கே டைம் என்னது, ஹார்ஸில். யூனிட் என்னது, 1 2 எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் 1 centimeter is equal to 1 hour.
அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 12 வரி வருதுங்களா, நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 2 கிலோமீட்டர் பர் ஹார். இங்கே எவ்வளோ தேவைப்படுது, 6 வரைக்கும். 1 2 3 4 5 6 7 2 4 6 8 10 12 14 1 2 3 4 5 6 7 2 4 6 8 10 12 14 1க்கு 12, 1க்கு 12, 2க்கு 6, 2க்கு 6, 3க்கு 4, 3க்கு 4, 4க்கு 3, 4க்கு 3, 3னா இங்கே நடுவில் வரும். 4 போட்டுக்கலாமா, 3க்கு 4, 4க்கு 3, 6க்கு 2, 6க்கு 2, இந்த மாதிரி கர்வ் மாதிரி கிடைக்குது. சரிங்களா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, அப்புறம் யூஸ் இட் ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கௌசிக் வித் ஹிஸ் ஸ்பீட் ஆஃப் 2.4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்பீடில் 2.4, இது 2, நடுவில் இருக்கிறது 3, 2.4 என்ன கிடைக்கும், இதை வந்து என்ன பண்ணீங்க 10 டிவைட் பண்ணணும். இது 2, இது எவ்வளவு 3, 2க்கு 3 கடையில் 5 இருக்குல்ல, ஒவ்வொன்று 2 2, இது கடையில் நமக்கு 5 பாயிண்ட் இருக்கும், 1 2 3 4, இப்போ 2.2 2.4 2.6 2.8 3 2.4 2.4 இந்த பாயிண்ட் நேராக கொண்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் போய் இடிச்சிங்கன்னா இங்கே கரெக்டாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், நமக்கு செக் பண்ணி பாருங்க. எது ஒய் வந்து 2.4, ஒய் 2.4 போட்டோம்னா டிவைட் பண்ணுவீங்களா, 2.4 டிவைட் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/2.4, மேலே 10 டிவைட் பண்ணால் 120/24, 6ஆல் அடித்தா 4 20 1 5, இங்கே என்ன வரும் உங்களுக்கு 5க்கு நேராக கிடைக்கும். சரிங்களா, இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் 5,2.4ன்னு கிடைக்கும். அப்போ டைம் அளவு 5 ஹார்ஸ் எடுத்துக்கும். இந்த ஸ்பீடில் 2.4 கிலோமீட்டர் ஹவரில் போனார்னா அவர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவார், நமக்கு 5 ஹார்ஸ் எடுத்துக்குவார். யார், அவர் பேர் என்னது, கௌஷிக். Kaushik will take 5 hours to complete the distance. To complete the distance when run at 2.4 kilometer per hour. 2.4 கிலோமீட்டர் பர் ஹவரில் அவர் ஓடினார் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கும், நமக்கு 5 ஹார்ஸ் எடுத்துக்கும். கிளியருங்களா, அதை நம்ம கிராஃப் வந்து பார்த்து கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். செக் பண்ணாலும் அதை செக் பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.